ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து சுவாமிமலைக்கு இணையான ஒரு முருகர் கோயில் சென்னை சிட்டிக்குள்ள இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து குமரகுன்றம், அதாவது குரோம்பேட் பக்கத்தில் இருக்கிற அந்த குமரகுன்றம் இந்த முருகர் கோயிலுக்கு தான். இந்த கோயிலுக்கு வரணும்னா பஸ் வசதியும் இருக்குது. அதாவது S4ங்கிற மினி பஸ் இந்த ரூட்ல தான் போகும். அதுபோக ஹஸ்தினாபுரம் போகிற பஸ்ல குமரகுன்றம் கேட்டிங்கன்னா இந்த கோயில் பக்கத்தில் இறக்கி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ்ல இருக்குது. இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலுக்கு இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில், அதாவது செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு மட்டும் 7:30 11:30 வரைக்கும் இருக்கும். மற்ற நாளில் வந்து 7 to 11 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 4:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக ஷார்ப்பாக டைமிங்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டைமிங் கரெக்டாக செக் பண்ணி போங்க. இந்த கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரானோடனே நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருப்பார். அதை தாண்டி நம்ம நேராக போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து அம்மனும் அந்த நவகிரகங்களும் இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால பார்க்கையே அப்படியே ஒரு செம ப்ளசண்ட்டான வைப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே சுற்றி மரங்களும் காடுகளும் பசுமையான சூழல், அப்புறம் இயற்கை சத்தம், இதெல்லாமே செமையாக இருக்கும். அப்புறம் ரைட் சைடில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இருக்கும். இங்கே வந்து சூரசம்ஹாரம் இப்போ தான் முடிஞ்சதுனால சூரனோட சிலை இருந்தது. அதுபோக என்ட்ரன்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு அரச மரம் இருக்கும். இங்கேருந்து நம்ம ஒரு 80 steps to 100 steps ஏறினா நம்ம கோயிலுக்கு போயிடலாம். இந்த கோயிலுக்கு ஏற போகிற வழியிலே வந்து ஒரு வேல் இருக்கும். இந்த வேலை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இந்த ஒரு 100 steps ஏறி போகணும். இதிலே ரைட் சைடில் சரபேஸ்வரருக்குரிய தலமும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும். ஸோ நம்ம சிவனையும் தரிசிச்சுட்டு மேலே போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 steps ஏறினீங்கனாலே, போகிற வழியில் பாதியில் ஒரு 10 steps ஏறினாலே சிவனை தரிசிச்சிடலாம். இதை தொடர்ந்து நம்ம மேலே போனோம்னா அந்த இயற்கை அழகு, இங்கே உள்ள பறவைகளோட சத்தம், மிக அமைதியான சூழல் நம்மளுக்கு ஒரு ப்ளசண்டான ஒரு ரொம்ப பாசிட்டிவான வைப்பை தரும். திரும்ப இந்த மேலே போயிட்டு இன்னொரு 20 steps ஏறணும்னா நம்ம வந்து முருகரை தரிசிச்சிடலாம். இங்கே இருக்க மூலவர் வந்து பாலசுப்ரமணியர். இவர் வந்து வள்ளி தேவியானோட இங்கே எழுந்தருளி இருக்கிறாரு. இங்கே சிறப்பான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆடி, தை, கிருத்திகை, திருக்கார்த்திகை, தைப்பூசம், அப்புறம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் இங்கே சிறப்பு பூஜை, சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதுபோக கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு பெரிய கொடிமரம் இருக்கும். ஸோ மிகவும் உயரமான கொடிமரம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். வெளியே வரும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு அன்னதான கூடம் இருக்கும். இங்கே வந்து சாமி வந்து மேலே வடக்க பார்த்த திசையில் இருப்பார். அதே உருவமும் இங்கேயும் இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை.